பள்ளி சாலை சென்று வந்தேன். சென்று வந்து பார்த்தா என் தாயாகப்பட்டவளின் அடிமையில் அடிமைத்து வேலை செய்ய சொல்லி நித்தனை அடி அடித்து விட்டார்கள். தங்கா உன்னையும் அடித்து விட்டாளா அந்த சண்டாளி? ஆமா, அந்த மோசக்காரி என்ன சொல்ல முடியாத சித்திரவதை எல்லாம் செய்தார். அம்மா தாய் என்று நம்பி அழைத்து வந்தோம். இப்படியே நமக்கு ஆபத்தாக பணத்திற்கு போல் நம்முடைய தந்தையார் வரட்டும். இவ்வளவு சொல்லி இந்த நாட்டை விட்டு இவ்வளவு ஓட்டி விட வேண்டும். நமக்கு தாயே வேண்டாம், நம்மளுக்கு வேணாம், அப்பாவே போதும். நம்மளுக்கு சின்னம்மா வேணும்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட செல்விக்கால் ஆயிட்டோம். நம்முடைய தந்தையார் வரட்டு வா போலாம். மனத்தில் உள்ள மிருகஜாதிகள் எல்லாம் அழித்து அலாபம் செய்து விட்டோம். ஆமாங்க, பாலர்கள் இருவரும் தந்தைய காணும் என்று ஆமா காத்திருப்பார்கள். ஆமாங்க, மனைவியாகிய சிந்தாமணியை பார்த்திருப்பாள். ஆமாங்க, போகலாம் அல்லவா? அப்படியே போலாம். ஐயோ என்ன சிந்தாமணி? ஐயோ கங்கண மலையிலும் கலந்து கிடக்குதே பெண்மையினாலே. ஏய் என்ன நடந்தது? மாமா எங்க பாலர்கள்? சாமி, அம்மா இப்படி அழுகுறாங்களே, ஒருவேளை அவங்க வீட்டுல ஏதாவது இளவுகளும் யார கேக்குறீங்க? அம்மா, கண்மணியாகிய காந்தசீலன் காந்தாமணி எங்க சென்று விட்டார்கள்? சுவாமி, நீங்களும் கானகத்துக்கு சென்றீர்களவா? மக்களுடைய குறைய தீர்க்க ஆரண்யமான காவிரம் சென்று விட்டேன். நான் வெந்நீரை கை வைத்து நல்லா உடம்பார குளிச்சுட்டு நான் வந்து அப்படியே பாய போட்டு பஞ்சனை அப்படியே மல்லாக்க படுத்திருந்தேங்க. ஐயோ எப்படிங்க சொல்லுவ? அதெல்லாம் சொல்லவே முடியாது, வாய் கூசி. அப்படியா? சொன்னாதான் ஏதோ சொல்லாத இருக்கவும் முடியாது. சொன்னால் அத்தனை பொருந்தும் என்று சொல்லுவாங்களா? ஏங்க நீங்க கூட இருக்கும்போது சீல கலக்கணா கூட இழுத்து மூடி விடுங்க. சரி, நான் படுத்திருந்தேன் பாருங்க, இந்த காத்து அப்படியே ஜன்னல் ஓரமா அப்படி சிறு சிறு வீச. சரி, இந்த சீல அப்படியே விலகன உடனே மாமா மாமா இருக்கா பாரு, பெத்த புள்ள மாமா, அவனுக்கு எப்படி இருந்துச்சு தெரியல. மாமா என்ன மேல ஏறி போட்டு அடுத்த இடத்துல அடுத்து நான் உனக்குதான் பொண்டாட்டியா? ஏன் மாமா நம்ம பெற்றோருக்கு பொண்டாட்டியா? இருக்கட்டும். அதனாலதான் முன்ன எப்படி கண்டாங்கி சீல மாறாப்பு போட்டு கட்டிருந்தேன், எல்லாம் களைஞ்சு போய் நீங்க வந்தா காட்டணும், உங்ககிட்ட முறையா சொல்லணும். அப்படிதான் அந்த அலங்காரத்தோட நான் நிக்கிறேன். உங்ககிட்ட காட்டணும்னா அப்படியே தூக்கி பிடிச்சிக்க பாருங்க, அப்புறம் அந்த பையன் தான் அப்படி நம்ம பிள்ளையாவது வந்தா நம்ம சொன்ன பேச்சு கேட்கும் அப்படின்னு அவ வந்தா. இந்த கதையை சொன்னங்க என் அண்ணா அப்படித்தான் பண்ணுவான், அப்படித்தான் செய்வான். இஷ்டப்பட்டா இரு, இல்லன்னா எங்கேயாவது போடி கண்டார ஓடி கொம்பு வச்சு நிறுத்திருக்காங்க. அப்படி சொன்னா அது மட்டும் இல்லைங்க, நானும் தான் பாத்துக்கிட்டேன்.
பேசிட்டு இருந்தான். ஏண்டி குட்டச்சி தேவடியா, நீ வந்ததுல இருந்து எங்களுக்கு பாசம் பூரா உன் மேலேயே காட்டுறாரு, என் மேல காட்டவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி 2 பேரும் இந்த அம்மாவா எங்க அண்ணன் என்ன சொல்றானோ அதுதான் கேட்கணும் அப்படிங்கிறான். அந்த தருதலை எங்க சென்று விட்டாங்க? நான் என்ன கேட்டேங்க, நான் என்ன கேட்டேன்னா அவன் என்ன கேக்குறாங்க, என்ன கேக்குறான்? எங்க அப்பா காணத்துக்கு போயிட்டாரு, இங்க சிம்மாசனம் இருக்குது, இந்த நாட்டுக்கு யாரு இளவரசன் அப்படின்னா நான் தான், நீ தான் கண்ணு அப்படின்னா. எங்க அப்பா இல்லாதனால அரசு சிம்மாசனம் உட்காந்து நான் தான் நல்லது கடத்தல பண்ணுவேன். அதனால எங்க அப்பா மாதிரி நானு என் கூட நீ படுத்து தாண்டி ஆகணும். ஆமா, அப்பச்சோட வாழ்க்கை எங்க இருக்கு? நான் இங்க பாருங்க, ஒண்ணு அவங்க 2 பேரும் இங்க இருக்கணும், இல்ல நான் உங்க கூட இருக்கணும். அவங்களா நானா? பொட்டு பூவால நீ எதுக்கு போற? நீ என்னோட சந்தோஷமா இரு. அந்த அவங்க வேணும்னா ராசி பெற்ற தருதலை விடவே மாட்டேன். அப்படியா? நிச்சயமாக. எப்படி சொல்றேனப்பா? எனக்கு யாத்திரம் உள்ளாங்கண்ணா. உடம்புல வாடுறது உன்னுடைய ரத்தம் அப்பா. நான் தவறாக நினைப்பேனா தந்தையே? தந்தை என்று சொல்லாத நாவை அழுத்து விடுவேன் சக்கரவை. அப்பா தந்தை என்று பாராதே, அவளை பெண்டால பார்த்தாய். நானா சிக்கண்ணை என்று பாராதே, ஐயோ சேர பார்த்தாய். நீ அப்படி இல்லை அப்பா. எங்க அண்ணன் அப்படித்தான் செய்வான்னு நீ சொன்னியாடி. சரி தாசி பெற்ற ஐயோ அடிக்காதப்பா. சாமி இவனை உயிரோடு வச்சிருக்க கூடாது. கூப்பிடா கொலையாகி வரட்டும்.
அப்பா ஐய், எப்படியாவது நாங்க இங்கேயே ஒரு ஓரமா இருந்து புடைச்சுக்கிறப்பா. உயிரோட விடுவதா இல்லை. எங்களை எப்படியாவது நாங்க போய் ஆனால் மகாராஜா, ரத்த தோஷத்திற்கு ஒண்ணு நான் ஒன்றும் செய்யக்கூடாது. மகாராஜா, கொலையாளிகளா, இந்த மந்திரியாரை விட்டு இந்த மகிந்திராபுரக்கூடிய உங்களுடைய கொடியாளியாகி எங்களை நீங்கள் அழைத்தீர்களா? சீக்கிரமாக ஆரண்யமான கானகம் காடு குகை என்று சொல்லக்கூடிய வனத்திலே கொண்டு போய் இருவர் 2 பேற்று கண்களையும் நோண்டி விட வேண்டும். ஐயோ ஐயோ வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் அல்லவா? உங்களுடைய பிள்ளைகள் அல்லவா? ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் உங்களுடைய மக்களை இந்த சின்னம் சிறு வயதிலே கானகத்துல கொண்டு போய் கண்ணை நோண்டி கபாதியா விட்டு வந்து சொல்றீங்களே, வந்து இப்படி சொல்றீங்க. சித்தன்னை என்று பாராமல் இவன் சித்தன்னையை சேர பார்த்தான். ஐயோ தந்தையே, பெத்த தாய் என்று பாராமல் இவன் கண்டால பார்த்தான். அப்பா என் மேல பறி சொல்லாத உறவாய தந்தையே. ஐயோ நான் கண்டான முருகனுடைய அருளால பழனி ஆண்டவருடைய அருளால கந்தனுடைய அருளால எங்களை பிறக்க வச்சு செய்யவில்லை. இவன் இதுக்கு அளவாதத்துக்கு பிடிவாதமா பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சித்தன்னைய சேர பார்த்த தலைவரைய தாய் என்று பாராத பெண்ணால பார்த்தாய். எங்க அண்ணன் அப்படித்தான் சேருவான்னு சொல்லி அப்படி செய்தார். இருவரையும் சும்மா விடக்கூடாது. ஆரண்யமான கானகம் சென்று இருவர் 2 பேற்று கண்களையும் நோண்டி அனுப்பிவிடுங்கள். கானகத்தில் வாழக்கூடிய மிருகச்சாதி மறித்து சாப்பிட்டு விடுங்கள். உங்க வாய் வார்த்தை சித்தபாக்கியமாக தவறு செய்தவன் மகனையும் தவறு செய்தவன் மகனையும் அதுவார காலத்தில் அங்கு சென்று கண்ண புடிக்க கபாஜை விட்டு வரை ஏதாவது வெள்ளாய் எடுத்து சாகட்டும். அப்படியாகட்டும் அப்படியாகட்டும். சென்று வாருங்கள்.
ரத்தமா இந்த முருகனுடைய அருளால நம்ம பிறந்து நம்ம அன்னைக்கே பிறக்காம இருந்திருந்தா நம்மளுக்கு பேர்பட்ட கனி வேணுமா? அந்த தாசியோட வார்த்தை காட்டு நம்முடைய தந்தையார் நம்மளை இப்படி செய்து விட்டாரு. இனிமேல் நம்ம வாழலாமா? அம்மா இதோ இந்த கானகத்தில போனா கரடி புலி சிங்கமாவது நம்மளை சாப்பிட்டு அதுவிடாவது பசி அதிகம் நம்ம எப்படி வாழப்போவதில்லை. அதனால கானகத்துல போறோம். எந்த மிருகமோ நம்மள சாப்பிட்டோம். பாப்பா போறோம். கானகத்தில் வாழுகின்றேன். நாட்டில கண்ணை இழந்து நம்ம எங்கேயாவது போய் ஒரு இடத்துல வாழ்ந்தோம்னா நம்முடைய தந்தையாருக்கு தான் கெட்ட பேரு. அதனால நம்ம தந்தையாருக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி வைக்க கூடாது. இந்த வனத்திலேயே கொஞ்சம் தூரம் போனோம்னா குளமோ குட்டையோ இருக்குது. விழுந்து செத்து போலாம். அம்மா போலாம். என் கையை முடிக்க வாப்பா. சபையார்களே இப்படியாகத்தானே அதிர்மார் மண் சபை தருப்பார் மற்ற விஷயம் என்ன